தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள, சுயநலத்தில் இருக்கிறவங்க, பதவி வெறிபிடி தலைவர்களை, பணத்திமிரில் இருக்கிறவங்கள, அதிகாரம் இருந்த காரணத்தினால் பணத்திமிரால் கபலீகரம் செய்து வைத்திருக்கிறோம் என்கிற தைரியத்தில் இருக்கிறவங்கள, அந்த கட்சியை பலமீனப்படுத்தி கொண்டு வருபவர்களுக்கு கண்மண் தெரியாமல் இருப்பவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. அதே நேரத்தில் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்றிணைவோம். ஏன்னா அந்த தொண்டர்கள் எல்லாம் வெளிப்படைந்து இன்றைக்கு இரட்டை இலை இருக்கின்றது என்பதால் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதிலிருந்து அவர்கள் வெளியில் வந்து உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் விரும்புகின்ற தலைமையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த அம்மாவின் இயக்கம் உறுதியாக மீண்டும் அம்மா காலத்தில் இருந்தது போல இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியை புரட்சி தலைவர் மாதிரியோ அம்மா மாதிரியோ தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு வரல. அவர் சொல்வார், பொதுக்குழுவில் இருக்கிற நிர்வாகிகள்லாம், பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அங்கே ஒன்றும் எந்த தேர்தல் நடத்தல, எல்லாம் நியமனம் தான். அது எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2017 16 டிசம்பர் 31க்கு அப்புறம் அதிமுக நிர்வாகிகள்லாம் நான் வேன்லேருந்து கீழே இறங்குறப்ப என்னை பார்த்து நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லி எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. நாங்கள்லாம் பாமகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னிடம் நேரடியாக சொன்னது. நிறைய ஏடிஎம்கே நிர்வாகிகள் ஏன்னா தேர்தல் இல்லாதனால அவங்க வந்து அங்கே பாமக கூட்டத்திலே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒன்றிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிலர் நான் கீழே இறங்கினப்ப காருக்கு மாறுறப்ப இல்லை இறங்கி நம்ம நிர்வாகிகளோட சால்வை மாலையெல்லாம் வாங்கிட்டப்ப என்னிடம் அவங்க அறிமுகம் செய்துட்டாங்க. என்ன காரணங்களுக்காக எந்த சூழ்நிலையில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினோமோ அந்த காரணங்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு சுயநல நபர்கிட்ட, ஒரு பதவி வெறியர்கிட்ட, ஒரு துரோக சிந்தனை உள்ளவர்கிட்ட அந்த கட்சி இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அந்த கட்சியில் இணையணும்னு கேட்குற கேள்வியே தப்பு. அதே நேரத்தில் நான் அன்றையிலேருந்து சொல்லி வர்றது, முதல் நாள்லேருந்து சொல்லி வர்றது, அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எடுத்துச் செல்லணும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம். வேற எது இருந்தா கேளுங்க, வேற எது இருந்தா கேளுங்க. தொடர்ந்து சென்னையில் அந்த என்கவுண்டர் தமிழகத்தில் நேற்று அவர் வந்து துப்பாக்கி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ப்ரெஸ்லீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் போலீஸ் கஸ்டடியில் இருந்தவர் அவருடைய துப்பாக்கி சூட்டில் அவர் போலீஸ் சுட்டு இறந்தது வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புது. ஏன்னா அந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையில் திமுகவை சேர்ந்த 3 பேரும் ஏதோ கைதாகியிருக்காங்க. இந்த நேரத்தில் காவல்துறை இது மாதிரி அதில் கைதாகிருக்கிற ஒரு கைதியை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னா அது பல சந்தேகங்களை கிளப்புகிறது. இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் என்றும் நீதிமன்றம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியை புரட்சி தலைவர் மாதிரியோ அம்மா மாதிரியோ தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு வரல. அவர் சொல்வார், பொதுக்குழுவில் இருக்கிற நிர்வாகிகள்லாம், பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். அங்கே ஒன்றும் எந்த தேர்தல் நடத்தல, எல்லாம் நியமனம் தான். அது எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2017 16 டிசம்பர் 31க்கு அப்புறம் கடைசியாக நடந்தது தான் 29 ஏதோ நடந்தது தான் அம்மா அவர்களால் அம்மா அவர்கள் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம்லாம் இவங்க நியமிச்சுக்கிட்டது தானே. அதனால அந்த கட்சியை அவர் கபலீகரம் செய்து வச்சிருக்கிறாரு. அங்க பாவம் தொண்டர்கள் இரட்டை இலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வேறு வழியின்றி இருப்பவர்கள் அவரை பொதுச் செயலாளராக அவர் செயல்படுகிறார். அவர் சொல்லி யாரும் கேட்கல. அங்கே 82.5% வாக்குப்பதிவாயிருக்கு.
அப்புறம் மீதி உள்ள 15% தான் அங்கே அதிமுக தொண்டர்களை ஓட்டு போடாதவங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. நான் போன கூட்டத்துக்கு அன்றைக்கு 2 ஊர்களில் நான் போய் வாக்கு சேகரிக்க சென்றேன். 2 ஒன்றியங்களில். அங்கேயே அதிமுக நிர்வாகிகள்லாம் நான் வேன்லேருந்து கீழே இறங்குறப்ப என்னை பார்த்து நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லி எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. நாங்கள்லாம் பாமகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னிடம் நேரடியாக சொன்னது. அந்த ஊர் பேர் 2வது பாயிண்ட், முதல் பாயிண்ட் நியமமாக ஏதோ ஒரு இடத்துலையோ 2 இடங்களில் பேசணும். நெம்மூர், இன்னொன்று அதான். இந்த 2 பாயிண்ட்லையுமே நிறைய ஏடிமிக்க நிர்வாகிகள், ஏன்னா தேர்தல் இல்லாதனால அவங்க அங்கே பாமக கூட்டத்திலே கலந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஒன்றிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிலர் நான் கீழே இறங்கினப்ப காருக்கு மாறுறப்ப இல்லை இறங்கி நம்ம நிர்வாகிகளோட சால்வை மாலையெல்லாம் வாங்கிட்டப்ப என்னிடம் அவங்கள அறிமுகம் செய்துட்டாங்க. இது நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்லலை, இது நடந்தது. அவர்கள்ட்ட சொன்னது எங்கள் ஓட்டு எல்லாம் பாமகவுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்றிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதிமுக ஒன்றிணைவது வேற, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி பற்றி தான் நான் பேச முடியும். ஏன்னா இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட போது என்ன காரணங்களுக்காக எந்த சூழ்நிலையில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினோமோ அந்த காரணங்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு சுயநல நபர்கிட்ட, ஒரு பதவி வெறியர்கிட்ட, ஒரு துரோக சிந்தனை உள்ளவர்கிட்ட அந்த கட்சி இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அந்த கட்சியில் இணையணும்னு கேட்குற கேள்வியே தப்பு. அதே நேரத்தில் நான் அன்றையிலேருந்து சொல்லி வர்றது, முதல் நாள்லேருந்து சொல்லி வர்றது, அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால தான் அம்மாவுடைய திருவுருவப்படத்தை தாங்கிய கொடியை அம்மாவின் பெயரில் கட்சி ஆரம்பித்து அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். இன்றைக்கு எங்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் எங்கள் லட்சியம் பயணம் என்றைக்கும் தொடரும். வருங்காலத்தில் உறுதியாக நாங்கள் வென்றெடுத்து அம்மாவின் லட்சியங்களை தமிழ்நாட்டில் கொண்டு செல்வோங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் எங்களது இறுதி சுவாசம் உள்ளவரை போராடுவோம். சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணிக்கு சம்பளம் தெரிவிக்கிறார். எனக்கு அதை சொல்ல தெரியல. மற்ற கட்சிகள் கூட்டணியை பற்றி நம்ம பேச வேணாம். என்னிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தொடர்ந்து வலியுறுத்துறாரு. ஆலோசனை கூட்டத்தில் கூட எல்லாமே ஒன்றிணைந்து தான் இந்த வரக்கூடிய 2020 தேர்தலுக்கு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காரு. ஆனா அவங்க சிறப்புல இருந்து அதாவது சொல்றாரு, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள, சுயநலத்தில் இருக்கிறவங்க, பதவி வெறிபிடி தலைவர்களை, பணத்திமிரில் இருக்கிறவங்கள, அதிகாரம் இருந்த காரணத்தினால் பணத்திமிரால் கபலீகரம் செய்து வைத்திருக்கிறோம் என்கிற தைரியத்தில் இருக்கிறவங்கள, அந்த கட்சியை பலமீனப்படுத்தி கொண்டு வருபவர்களுக்கு கண்மண் தெரியாமல் இருப்பவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. அதே நேரத்தில் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்றிணைவோம். ஏன்னா அந்த தொண்டர்கள்லாம் விழிப்படைந்து இன்றைக்கு இரட்டை இலை இருக்கின்றது என்பதால் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதிலிருந்து அவர்கள் வெளியில் வந்து உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் விரும்புகின்ற தலைமையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த அம்மாவின் இயக்கம் உறுதியாக மீண்டும் அம்மா காலத்தில் இருந்தது போல இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது தமிழ்நாடு அரசாங்கம், இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இதை எளிதாக இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்களுடைய கூட்டணி திருமதி சோனியா காந்தி அம்மையாரிடமும் திரு ராகுல் காந்தி அவர்கள் மூலமும் தமிழ்நாட்டின் நியாயங்களை நம்மளுக்கு ஒன்றும் ஃபேவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, நடுவர்மன்ற தீர்ப்பின்படி அவர்கள் கொடுத்திருக்கிற ஃபார்முலா படி நமக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறத இவர்கள் வலியுறுத்தி பெற வேண்டும். அதுக்கு தானே கூட்டணி வச்சிருக்காங்க. இங்க வெற்றி பெறுவதற்காக மட்டும், தேர்தலுக்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் இந்த கூட்டணி இருக்குது. மக்களை கவனித்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா மேகதாது அணையெல்லாம் கட்டக்கூடாதுங்கிறதுல இவர் ஸ்ட்ராங்கா அதை வலியுறுத்தி அங்க முதலமைச்சர் சித்தராமையா,
துணை முதலமைச்சர்கிட்ட எல்லாம் சிவகுமார்கிட்ட எல்லாம் அவர் வலியுறுத்தி பேசி அதை தடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நீரை பெற்றுத் தர வேண்டியது திரு ஸ்டாலின் அவர்களின் தலையாய கடமை. தமிழகத்துல தொடர்ந்து இப்ப கஞ்சா இதனால வந்து டெய்லியுமே ஒரு கொலை முறை நடந்துட்டு இருக்கு. இது வந்து இப்ப போலீஸ்துறையே முதல்வர்கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலா போலீஸ் துறையை வைத்திருக்கிறவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அங்க சம்பந்தமே இல்லாம கலெக்டரையும் அவர் வந்து டிரான்ஸ்பர் பண்றாரு. கள்ளக்குறிச்சியில எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாரு. அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று என்ன செய்யணுமோ அது செய்யணும். அதுக்கப்புறம் அந்த சோகா நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி தொடர்ந்து 10 நாளே விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு ஜெயராமன் ஒருத்தர் தவறினாரு கள்ளச்சாராயத்தில். இன்னும் பல சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி போதை மருந்து வியாபாரம், கஞ்சா வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கொடி கட்டி பறக்குது. அது ஆளுங்கட்சி துணையோடு நடக்கிறதாகவே எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் அப்படிதான் பேசிக் கொள்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப இந்த ஆட்சியில போதை கலாச்சாரம் பெருகி இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள். அதான் தினம் 2 கொலை 3 கொலை நடக்குது. இதற்கெல்லாம் அந்த முதலமைச்சர் வருகின்ற தேர்தலிலாவது பதில் சொல்வார் என்று நம்புகிறோம். ஏன்னா இப்ப ஏதோ ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிவிட்டோம் என்று ஆளுங்கட்சி என்கிற காரணத்தால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 1.5 வருஷத்துல ஒன்றும் மாற்றம் வரப்போது போல இவங்களுடைய. அதனால 26ல பெரிய மாற்றம் வரும் என்கிற நாம் நம்புகிறோம். அதிமுக பத்தி என்னிட்ட கேக்குறீங்க? நீங்க அதை அதிமுக காரங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும்.